Sitting on verses 11 and 12 right now. இப்பொழுது 11-12 வசனத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிங்க. So you notice he's giving several different commands here for different situations. வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டளைகளை அவர் இங்கே கொடுப்பதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். And in this situation, we're dealing with the purpose for God's grace. இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய கிருபைக்கான நோக்கத்தை நாம் இங்கே கவனிக்கின்றோம். Now we believe these things that will form our hearts. இவைகளை நாம் விசுவாசிப்போமானால் இது நம்முடைய இருதயத்தில் ரூபிக்கப்படுகிறது. So these studies are very important for our heart's sake. ஆக நம்முடைய இருதயத்தின் நிமித்தமாக இந்த பாடங்கள் எல்லாமே நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றன. Then if we don't understand, are they doing us any good? நாம் இதை உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் இதை கற்றுக்கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? If we don't see them as important, are they doing us any good? இது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை என்று நாம் கருதுவோமானால் இது நமக்கு ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா? If we see them as important, but we make plans to follow this direction. ஏனென்றால் இதை முக்கியத்துவம் வாய்ந்ததா நாம் கருதுவோமானால் இதை பின்பற்றுவதற்கு சில திட்டங்களை வகுப்போம். So this is a reason here for the commands he's just given. அவர் இங்கே கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கான நோக்கம் இதுவாக தான் இருக்கிறது. God's grace has appeared. தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிற்று. And to whom has God's grace appeared? யாருக்கு தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாயிற்று? All men. எல்லா மனுஷருக்கும். And this grace brings salvation. இந்த கிருபையானது ரட்சிப்பை கொண்டு வருகிறது அல்லது அளிக்கிறது. What brings salvation today? இன்றைக்கு ரட்சிப்பை கொண்டு வருவது என்னவாக இருக்கிறது? The word of God. தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. Do you think of anything else that brings salvation today? ரட்சிப்பை கொண்டு வருவது வேற ஏதாவது இன்னைக்கு யோசிக்கிறீங்களா நீங்க? Has it appeared to all men? எல்லா மனுஷருக்கும் அது பிரசன்னமாக இருக்கிறதா? Who in the world doesn't know about Jesus in the scriptures? இயேசுவை பற்றியும் வேதவாக்கியங்களை பற்றியும் இந்த உலகத்தில் யாருக்கு தெரியாது? Who doesn't know about the Jews? யூதர்களை பற்றி யாருக்கு தெரியாது? So this New Testament, New Covenant has appeared to everybody. ஆக இந்த புதிய ஏற்பாடு அல்லது இந்த புதிய உடன்படிக்கை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. Does God favor men to give every man the New Covenant? தேவன் புதிய உடன்படிக்கையை எல்லாருக்கும் கொடுத்து எல்லா மனிதருக்கும் தேவன் அவருடைய தயவை வெளிப்படுத்தியிருக்கிறாரா? Now he shows more favor to others. அதிகமான கிருபையை அவர் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் தான். Those that listen to his word and love it. யார் அவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை அன்பு கூறுகிறவர்களுக்கு. They have more favor than those that just know about it. ஆனால் அதை குறித்து சும்மா தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான கிருபை அவர் கொடுக்கிறது இல்லை. Everybody knows about this salvation. ஆனால் எல்லோருமே இந்த ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்கிறார்கள். What does this knowledge then of salvation do? ஆக இந்த ரட்சிப்பை பற்றிய அறிவு அவர்களுக்கு என்ன செய்கிறது? The gospel teaches us. சுவிசேஷமானது நமக்கு போதிக்கிறது. Of course we know that. நமக்கு அது தெரியும். Nevertheless, we need to know that this is teaching everybody that will listen. ஆனால் செவி கொடுத்தோர் மாத்திரமல்ல எல்லோருக்கும் இது போதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. So the basic thing it teaches us is denying ungodliness and worldly lust. ஆகையால் இது நமக்கு அடிப்படையாக போதிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So this is negative. This is what makes us impure. இது நம்ம அசுத்தமாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. How do you deny ungodliness? அவபக்தி நீங்க எப்படி வெறுப்பீங்க அல்லது மறுதலிப்பீங்க? தமிழ்ல வெறுத்துன்னு இருக்குது, ஆனா அது மறுதலிப்பு. கருத்து முரண்படுவது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இன்னொருத்தர் அப்படி எதிர்மறையா உடனே சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க?
They're contradicting. முரண்படுகிறார்கள். All right, so what do you feel like when you're being contradicted? நீங்க முரண்படும் போது அது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கும்? What are they saying when they contradict? அவங்க முரண்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க? You're wrong. நீங்க தவறுன்னு சொல்றாங்க. So if we deny ungodliness, அவபக்தியை நாம் மறுதலிக்கும் போது what are we saying about ungodliness? அவபக்தியை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம்? We're contradicting it. நாம் அதற்கு முரண்படுகிறோம். We're turning against it. அதற்கு எதிராக திரும்புகிறோம். So what is godliness? தேவபக்தி என்றால் என்ன? Remember, godliness is reverencing the good. தேவபக்தி என்றால் நன்மையை உயர்வாக மதிப்பதாக இருக்கிறது. And we've seen that many times. பலமுறை நாம் அதை கவனித்திருக்கிறோம். This is a negative in 763. இந்த 763 என்ற வார்த்தையானது அதற்கு எதிர்மறையானது. Comes from 765. இது 765 தான் வருது. That's a negative of godliness. தேவபக்திக்கு எதிரானது. In 45:76. 45:76. What is godliness? தேவபக்தி என்றால் என்னன்னு சொல்றாரு? What is godliness? In the definition, it's to revere. உயர்வாக மதிப்பது என்ற வார்த்தை தான் தேவபக்தி என்ற வார்த்தை. You revere something, what do you do? ஒன்றை நீங்கள் உயர்வாக மதிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? You highly honor them or respect them. அதுக்கு அதிகமா மரியாதை கொடுப்பீங்க, அதிகமா கனம் பண்ணுவீங்க. Are they valuable if you highly respect them? நீங்க ஒன்றை அதிகமா மதிக்கும் போது அது மதிக்கப்படத்தக்கதா ஒன்றாக இருக்கிறதா உங்களுக்கு? Remember the word honor in the scriptures. பாருங்கள், வேத வாக்கியத்திலே கனம் என்கிற வார்த்தை honor in scripture is to have weight. எடையா இருப்பது என்ற வார்த்தை தான் வேதாகமத்திலே கனம் என்ற வார்த்தை. Has the understanding of very valuable. அது மிகவும் மதிக்கப்படத்தக்க ஒன்று என்று மதிப்பது. So what do we highly value? அப்ப நாம் எதை உயர்வாக மதிக்க வேண்டி இருக்கிறது? God. தேவனை. Everything about God. தேவனை பற்றி அனைத்தையும். We highly value His love. தேவனுடைய அன்பை நாம் உயர்வாக மதிக்க வேண்டும். We highly value everything about God's love. தேவனுடைய அன்பை பற்றி அனைத்தையும் நாம் உயர்வாக மதிக்க வேண்டும். So anything that's against God, what is valuable to God, we deny. ஆகவே தேவனுக்கு we contradict anything that's against God's love. தேவனுடைய அன்புக்கு எதிராக இருக்கக்கூடிய எது ஒன்றையும் நாம் அதை உயர்வாக எண்ணக்கூடாது. அது முரண்பட வேண்டும். Anything God values, these people contradict. தேவன் மதிக்கக்கூடிய எது ஒன்றுக்கும் இந்த மக்கள் முரண்பாடாக பேசுகிறார்கள். So we're the opposite. எதிர்மறையாக இருப்பது. So we value these things. நாம் அவைகளை உயர்வாக மதிக்க வேண்டும். This is the negative here. இது எதிர்மறையா அவர் சொல்றார். We also deny worldly lust in verse 12. 2:12. தீத்து 2:12 லௌகீக உலக பிரகாரமான இச்சைகளையும் முரண்பட சொல்றார். What is the worldly desires? லௌகீக இச்சைனா என்ன? What is highly esteemed among men is an abomination to God. ஆகையால் மனுஷனுக்குள்ளே எது மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்குன்னு சொல்றார். So what do we turn against? அப்ப எதற்கு எதிராக நாம் திரும்பணும்? Anything that fights God. தேவனோடு சண்டை போடுகிற எது ஒன்றுக்கும் நாம் திரும்பணும், எதிராக திரும்பணும். So what do men highly value? மனிதன் எதை உயர்வாக எண்ணுகிறான்? Physical things. பூமிக்குரிய பொருட்களை. They highly value anything that makes them feel good. தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எது ஒன்றையும் மனிதன் உயர்வாக எண்ணுகிறான். So what do these desires do for us in 1 John? 1 யோவான் புத்தகத்திலே இந்த ஆசைகள் நமக்கு என்ன செய்கிறது? We love this world and the things of the world, the love of the Father is not in us. உலகத்தையும் உலகத்துள்ளவைகளையும் அன்பு கூறுவோமானால் பிதாவினுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லைன்னு சொல்றார். So at least in mind we turn against these things. குறைந்தபட்சம் மனதிலே இவைகளுக்கு எதிராக நாம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. What's our intention? நம்முடைய திட்டம் அல்லது தீர்மானம் என்னவாக இருக்கணும்? Fully turn away from all these things. எல்லா காரியங்களை விட்டு விலகுவது நம்முடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். Can we do it all in one day? ஒரே நாள்ல அதை செஞ்சிட முடியுமா? Not possible. சாத்தியம் இல்லை. But test by test, what do we do? ஆனால் ஒவ்வொன்றையும் பரீட்சித்துக் கொண்டே போகும்போது நாம் என்ன செய்கின்றோம்? We pass the test, we turn more away from it. பரீட்சையில் நாம் தேர்ச்சி அடையும் போது அதை விட்டு இன்னும் அதிகமாக விலகி வருகிறோம். We fail the test. பரீட்சையில் தோல்வி அடையும் போது
Pass the test, fail the test, pass the test, fail the test. தேர்ச்சியில் பரீட்சையில் தேர்ச்சி அடைவது, தோல்வி அடைவது, தேர்ச்சி அடைவது, தோல்வி அடைவது. How far down the pathway are we getting? அப்படியே தோல்வி வெற்றி பெறும்போது எவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருப்போம்? Stay in the same place. ஆரம்பிச்ச இடத்துலயே நின்னுட்டே இருப்போம். So little by little we need to turn away from these things. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீமையான காரியங்களை விட்டு விலகி வர வேண்டும். Then after we turn away from these things, what else does God's grace teach us? இவைகளை விட்டு விலகி வந்த பிற்பாடு தேவனுடைய கிருபை வேற என்ன போதிக்கிறது? It teaches that we should, grace teaches us that we should live soberly, righteously, and godly. தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணும்படி போதிக்கிறது. What is a safe mind? இந்த ஆரோக்கியமான மனம் என்றால் என்ன? சிந்தை என்றால் என்ன? பாதுகாப்பான சிந்தை என்றால் என்ன? தெளிந்த புத்தி என்ற வார்த்தை பாதுகாப்பான சிந்தை. பாதுகாப்பு என்ற வார்த்தையில அந்த வார்த்தை வருது. ரட்சிக்கப்பட்டிருப்பது. ரட்சிக்கப்பட்டிருப்பது என்பது இறந்த காலம். ரட்சிப்பது என்பது நிகழ்காலம். இது ரட்சிக்கப்பட்டிருப்பது. எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? ரட்சிக்கக்கூடிய ஒரு சிந்தையுள்ளவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய சிந்தையை நான் பூமியில் உள்ள விரும்பி வைத்திருப்பேன், ஆனால் என்னுடைய சிந்தை ரட்சிக்கிற சிந்தையாக இருக்கிறதா? மேலான காரியத்தின் மீது என்னுடைய சிந்தையை நான் வைத்திருப்பேன், ஆனால் என்னுடைய சிந்தை என்னமாக இருக்கிறது? தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சிந்தை இருக்கின்ற போது அது ரட்சிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சிந்தையாக இருக்கிறதா? ஆகையால் நமக்கும் தேவனுக்கும் இடையில எது நம்மை ரட்சிக்கூடியதாக இருக்கிறதோ அப்படிதான் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் சந்தர்ப்பத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ளலாமா? அடுத்த வார்த்தை கவனிங்க, நீதி. நீதியாக நடப்பது எப்படி? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. ஆகையால் கிருபை இதெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்கு அவர் சொல்லுகிறார் தேவபக்தியாய். ஆகையால் தேவனுக்குரிய எல்லாவற்றையும் உயர்வாக மதிப்பதாக இருக்கிறது. இதைத்தான் கிருபையானது போதிக்கூடியதாக இருக்கிறது. அது எல்லோருக்கும் ரட்சிப்பை அது அளிக்கத்தக்கதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? தேவன் எதை உயர்வாக மதிக்கிறாரோ அதை உயர்வாக மதிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை செய்வாங்க. தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டுமா? அநேக மக்கள் தேவனுடைய கிருபைக்காக ஜெபிக்கிறார்கள். கிருபையானது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் விதமா ஜெபிக்கிறாங்க, தேவனே உமக்கு கிருபை, உங்களுடைய கிருபையை தாரும் என்று ஜெபிக்கிறாங்க. இதற்கு முன்பதாகவே நாம் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவு தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நாம் தாழ்மையில் நாம் அதிகரிக்கின்ற போது தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம். நீங்க கேட்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது, கீழ்ப்படிஞ்சாவே போதும். எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கீழ்ப்படிதல் மனத்தாழ்மையாக இருக்கிறதா? ஆம், கீழ்ப்படிதல் மனத்தாழ்மையாக தான் இருக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தன்னிச்சையாகவே நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். இதை மனதில் கொண்டு
we do these things? இவைகள் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? In this present world. இந்த பிரபஞ்ச இந்த இவ்வுலகத்தில் தானே. So what do men want? மனிதர்கள் என்ன விரும்புறாங்க? They want all these things to come as soon as they die. இதெல்லாம் எப்போ அடையணும்னு விரும்புறாங்கன்னா செத்து போனதுக்கு அப்புறம். Why don't they love these things now? ஏன் இப்பவே அதை அவங்க அன்பு கூறுறது இல்ல? We should be very thankful for what God's given us. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். He's already given this grace that teaches us. தேவனுடைய கிருபையானது ஏற்கனவே நம்ம உலகத்தில் ஜீவனம் பண்ணும்படி நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. Should we submit to his teaching? அவருடைய போதகத்துக்கு நாம் அடங்கி இருக்கணுமா கூடாதா? If we do all these things, will we get more favor? இவைகள் அனைத்தையும் நாம் செய்வோமானால் அதிக தேவனுடைய கிருபையை நாம் பெறுவோமா? தயவை பெறுவோமா? This is how we get favor. இவ்விதமாகத்தான் நாம் தயவை பெற்றுக்கொள்ள முடியும். Then what's in our mind as we do these things? இவைகளை செய்கின்ற போது நம்முடைய மனம் என்னவாக இருக்கிறது? All these things are vanity, or do we have something in mind? இது எல்லாம் மாயா இருக்கிறதா அல்லது நம்முடைய மனதில் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறதா? So we look for that blessed hope in verse 13. வசனம் 13 சொல்றாரு, நாம் அந்த ஆனந்த வாக்கியத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். And we look for that glorious appearing of the great God and Savior Jesus Christ. மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். So who is this great God? இந்த மகா தேவன் யாரு? He's our Savior. அவர் நமது இரட்சகராகவும் இருக்கிறார். His name is Jesus Christ. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. So he is a great God. அவர் மகா தேவனாக தான் இருக்கிறார். Why? ஏன்? What is God? தேவன் என்றால் என்ன? God is creator. தேவன் என்றால் சிருஷ்டிகர். Genesis 1:1. ஆதியாகமம் 1:1. Did Jesus create the earth? இயேசு பூமியை சிருஷ்டித்தாரா? So is he a great God? ஆகையால் அவர் மகா தேவனா? Men are astonished at this creation. மனிதர்கள் இன்றைக்கு இந்த சிருஷ்டிப்பை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. They give the credit to dead things. ஆனால் செத்து போன காரியங்களுக்கு அதற்கான மகிமையை செலுத்துகிறார்கள். Why? ஏன்? They don't like the Creator's purpose for creating all these things. இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகளின் நோக்கத்தை அவர்கள் விருப்பப்படுவதில்லை. So do we have hope here? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? What's our hope? நம்முடைய நம்பிக்கை என்ன? He promised eternal life. அவர் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். And we have that eternal life now. அந்த நித்திய ஜீவனானது நமக்கு இப்பொழுது இருக்கிறது. How? எப்படி? We love the brethren. சகோதரத்தில் அன்பு கூறுகிறோம். So we turn from death into life. மரணத்திலிருந்து மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். That's what happened to brethren in Sardis. சர்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அதான் சம்பவித்திருக்கிறது. Then what happened? அப்புறம் என்ன ஆயிற்று? They lost it. அவங்க அதை இழந்துச்சாங்க. Can we lose it? நாம் இழந்து போக கூடுமா? No, they can. Why can't we? அவங்க இழந்து போனாங்கன்னா நாமே இழந்து போக முடியாது. So when is this eternal life secure? ஆகல் எப்பொழுது இந்த நித்திய ஜீவன் பாதுகாப்புக்குரியதாக இருக்கிறது? If we win the crown. எப்பொழுது கிரீடத்தை ஜெயிக்கிறோமோ அப்பொழுதுதான். Then nothing can take this life from us. அந்த ஜீவனை வேறு ஒருவரும் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. Always be alive to God. நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட ஜீவனோடு இருக்கக்கூடிய நாள் வரையில். So are we, do these brethren have this, or are they looking for it? இந்த சகோதரர்களுக்கு அது இருக்கிறதா அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? ரெண்டும். In this verse they want it secure. ஆனா இந்த வசனத்துல அது அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. Peter talks about making your salvation secure. பேதுரு சொல்லுகிறார் இல்லையா, உங்க ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? Can we do that? நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா? We have all those things in 2 Peter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் கூட்டி வழங்கி கொண்டிருப்போமானால் தேவன் நமக்கு அளிக்கும் அந்த பிரவேசம் பூர்ணமான ஒரு பிரவேசமாக இருக்கும். அவருடைய வார்த்தையிலே நம்முடைய ரட்சிப்பானது உறுதிப்படுத்தப்படும். இந்த நம்பிக்கை எப்பொழுது நிஜமாகிறது? எப்பொழுது இயேசு தரிசனமாகிறாரோ அப்பொழுது. So that's when we get the eternal body. அப்பதான் நித்தியமான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
This is all part of our guarantee to be alive to God forever and ever. இது எல்லாமே நாம் தேவனுக்கென்று என்றென்றைக்கும் வாழ்ந்தால்தான் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. So how many are looking for his appearing? எத்தனை பேர் அவருடைய பிரசன்னமாகுதலுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? Peter talks about those that love his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று பேதுரு பேசுறார். All look forward to the resurrection. உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலும். He said, I'm running. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I need to apprehend the resurrection of the dead. நான் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடையும்படி நான் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். So that should be our mind. நம்முடைய மனமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். So who in scripture looked forward to the resurrection more than Paul? பவுலை விட வேறு யார் அதிகமாக வேத வாக்கியத்திலே மரித்தோர் உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது? Anybody? வேற யாராவது? He mentions the resurrection more than anybody else. பாருங்க, பவுல் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறிப்பிட்டதை பார்க்கணும். வேற யார் அதிகமா அவ்வளவு பயன்படுத்தல? பவுல் தான் குறிப்பிடுறார். Well, someone says it's because he saw the resurrected Christ in the air. யாரோ சொல்றாரு, ஏன் தெரியுமா? அவர் மரித்தோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆகாயத்துல பார்த்தனால அப்படி சொல்றாருன்னு சொல்றாரு. It blinded him. அது அவரை குருடாக்கிற்று. So how much physical glory was there? அதுல எவ்வளவு பூமிக்குரிய மகிமை இருந்துச்சு? There was a great physical glory. மிகப்பெரிய ஒரு பூமிக்குரிய மகிமை இருந்துச்சுதான். Did Paul ever forget that? அந்த காட்சியை எப்போவாவது பவுல் மறப்பாரா? Nobody could forget that. ஒருவரும் அந்த மாதிரி சம்பவத்தை மறக்கவே முடியாது. But what's greater than that? அதிலும் பெரிய ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது? Our hope of being alive to God forever and ever. நாம் தேவனிடத்தில் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம் என்ற நம்பிக்கை. The hope of having a body that will be able to serve God forever and ever. தேவனை சேவிக்கத்தக்கதாக என்றென்றைக்கும் அவர் சேவிக்கத்தக்கதாக நாம் பெற்றுக்கொள்ள போகிற சரீரம். Then he described Jesus in verse 14. வசனம் 14 அவர் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Let's read. 14 இயேசு 14 வாசிங்க. So he gave himself for us for what reason? என்ன காரணத்திற்காக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார்? He wants to redeem us from all iniquity. நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காகவும். Let's look at this word redeem here. இந்த மீட்டுக் கொள்ளுதல் என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். 30:84. 30:84. And Strong's defines it as ransom. ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி ஆனது அது ransom பிணைய மீட்பு என்று மொழிபெயர்க்கிறது. Ransom is only one way to lose somebody. பாருங்க, ransom என்பது ஒருவரை இழப்பதற்கு ஒரு வழிதான். What is ransom generally? பெரும்பாலும் இந்த பிணைய மீட்புனா அது பிணையமாக என்ன கொடுக்கப்படும்? We use that word ransom. பெரும்பாலும் இந்த பிணையம் அப்படின்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்? So if somebody steals somebody, kidnaps somebody. ஒருத்தர் கடத்திடுறாங்கன்னு வச்சுக்கோமா. Then someone demands a ransom. அப்போ சொல்லுவாங்க, இந்த பிணைய பணமா ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. And we pay the ransom. பிணையத்தை நம்ம கொடுப்போம். And we get the person back. அந்த நபரை மீட்டுட்டு வருவோம். So if somebody gets out of prison, is he ransomed? ஒருவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறார், அவர் பிணையமா விடப்படுறாரா? So what is this ransom? அப்ப இந்த பிணையம் என்பது என்ன? It indicates somebody's been unrighteous. யாரோ ஒருத்தர் அநீதிமானா இருந்திருக்காங்கன்னு காண்பிக்குது. What does that say about God? This is a ransom. அப்ப இது பிணையம் என்றால் அது தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? And who did Jesus pay the ransom to? சரி, இந்த பிணைய பணத்தை இயேசு யாருக்கு கொடுத்தாரு? Why would God want money or something else? அப்போ தேவனானவர் பணத்தையோ இன்னொன்றையோ பிணையமா தேவனியா வாங்கிக்கணும்?
So many people think Jesus gave the ransom to Satan. அநேகர் நினைக்கிறாங்க இந்த பிணைய பணத்தை இயேசு பிசாசு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. Did Satan want Jesus' blood? இயேசுனுடைய ரத்தம் சாத்தான் வேணும்னு கேட்டானா? He wanted him dead. He wanted him dead. அவர் சாகணும். What good did it do to Satan to have Jesus dead? இயேசுனுடைய மரணத்தினால பிசாசுக்கு என்ன ஒரு நன்மை நடந்துச்சு? What did Satan end up with if the ransom was paid to Satan? சரி, சாத்தானுக்கு அந்த பிணையம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வச்சு அவன் என்ன பண்ணான்? Nobody's going to pay Satan anything. சாத்தானுக்கு ஒருத்தர் ஒண்ணும் கொடுக்கல. This comes from 3083. இந்த வார்த்தை எதுல இருந்து வருது பாருங்க, 3083 இருந்து வருது. Something to loose with. ஒன்றை கொண்டு கட்டவிழ்ப்பது. So what did Jesus have to loose us with? அப்ப இயேசு நம்மை எதை கொண்டு கட்டவிழ்த்தார்? And who did he give his blood to? அவருடைய ரத்தத்தை யார் கொடுத்தார்? How did he enter heaven? அவர் பரலோகத்தில் எப்படி பிரவேசித்தார்? With his own blood. தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அப்படின்னு வாசிக்கிறோம். So who got that blood? அப்ப அந்த ரத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? Is it actually physical blood he carried? பூமிக்கு ரத்தத்தை அப்படி தூக்கிட்டு போனாரா? Or was this his obedience? அல்லது அவருடைய கீழ்ப்படிதலா? So how did he enter heaven? அவர் எப்படி பரலோகத்திலே பிரவேசித்தார்? Because he obeyed. அவர் கீழ்ப்படிந்ததினாலே. So he uses his blood to loose us. அவர் நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். What does he loose us from? நம்ம எதிலிருந்து கட்டவிழ்க்கிறார்? Power of darkness? இருளின் அதிகாரத்திலிருந்து கட்டவிழ்க்கிறார். Can he loose us from our sins? அவருடைய பாவத்திலிருந்து நம்மை கட்டவிழ்க்க முடியுமா? What else does he loose us from? வேற எதிலிருந்து நம்மை கட்டவிழ்க்கிறார் அவர்? And what do we do once we're loosed? நாம் ஒருமுறை கட்டவிழ்க்கப்பட்ட பிற்பாடு நாம் என்ன செய்கின்றோம்? We serve him. நாம் அவரையே சேவிக்கிறோம். So he wants to loose us from all iniquity. எல்லா அக்கிரமங்களிலும் அவர் நம்மை கட்டவிழ்க்கிறார். So men say he looses us from our guilt. மனிதன் சொல்றான் நம்முடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து தேவன் நம்மை கட்டவிழ்க்கிறார் என்று சொல்கிறான். They say we'll always sin. அவன் எப்பவும் பாவம் செஞ்சா இருப்போம். So does he ever loose us from sinning? அப்ப பாவம் செய்வதிலிருந்து தேவன் நம்மை கட்டவிழ்க்கிறாரா? If he looses us from iniquity, what happens? அக்கிரமங்களின்றி அவர் நம்மை கட்டவிழ்க்கும் போது என்ன சம்பவிக்கிறது? Do we have it anymore? இனி அந்த அக்கிரமங்கள் நமக்கு இருக்குமா? So loosing us from sin is the guilt. பாவத்திலிருந்து கட்டவிழ்ப்பது என்பது குற்றம். Or does it include stopping sinning? அது பாவம் செய்வதிலிருந்தும் பாவம் செய்வது நிறுத்துவதிலிருந்து அது நம்மை விடுவிக்கிறதா அல்லது கட்டவிழ்க்கிறதா? What are we freed from? எதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம்? Who is a slave to sin? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறது யார் என்று சொல்கிறார்? John 8:34. யோவான் 8:34. Who is a slave of sin? பாவத்திற்கு அடிமை யார்? So can he loose us from sin? பாவம் செய்வதிலிருந்து அவர் நம்மை கட்டவிழ்க்க முடியுமா? Can he loose us from slavery to sin? பாவத்திற்கு அடிமையிலிருந்து நம்மை அவர் கட்டவிழ்க்க முடியுமா? What's 1 Peter 4:1 say? 1 பேதுரு 1 Peter 4:1. 1 பேதுரு 4:1 என்ன சொல்கிறது? So someone says, well, he ceases from sin, but then he goes back to it. யாரோ சொல்றாரு பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னா ஆனா மறுபடியும் பாவத்துக்கு போயிடுவான். Easy explanation. சுலபமான ஒரு விளக்கம். But that's to remove verse 2. அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வசனம் இல்லாம போயிடுது. What happens if we cease from sin in verse 2? வசனம் 2ல ஒருத்தன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கும் போது என்ன சம்பவிக்கிறது?
So that's how we cease from sin. But what happens when we cease from sin in verse 2? ஆமாங்க, பாடுபடும் போதுதான் நம்ம பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்போம். ஆனா பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கும் போது வசனம் 2ல என்ன சம்பவிக்கிறது? You live and to do God's will. We no longer live according to man. மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல், When we sin, how do we live? நாம் பாவம் செய்யும் போது எப்படி பிழைச்சிட்டு இருக்கிறோம்? Like men. மனுஷரை போல. If we cease from sin, how do we not live anymore? பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்திருக்கும் போது இனி நம்முடைய பிழைப்பு எப்படிப்பட்ட பிழைப்பா இருக்காது. Then what do we do? ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்வோம்? The will of God. தேவ சித்தத்தின்படி பிழைத்திருப்போம். Can we cease from sin? பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியுமா? முடியாது. Why did John write his book? யோவான் தன்னுடைய புத்தகத்தை ஏன் எழுதுகிறார்? Not to sin. So we would not sin. பாவம் செய்யாதபடிக்கு. So what do men put in there? மனிதன் அந்த வசனத்துல எதை சேர்த்துக்கிறான்? So we don't sin as much. அதிகமா பாவம் செய்யாதபடி. What does he say? ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? What are men's explanation of all these scriptures? இந்த எல்லா வேத வாக்கியத்திற்கு மனுஷனுடைய விளக்கம் என்னவாதான் இருக்கும்? அப்போ corruption. கேடுபாடு. Why do we allow men to corrupt God's word by adding words? வார்த்தைகளை கூட்டுவதனாலே மனிதன் தேவனுடைய வார்த்தையை கெடுக்க நாம் ஏன் அனுமதிக்கிறோம்? So what did Jesus die for? இயேசுவானவர் எதற்காக மரித்திருக்கிறார்? That he might free us, loose us from all iniquity. நம்ம எல்லா அக்கிரமம் நின்று மீட்டுக் கொள்ளும்படியாக, கட்டவிழ்க்கும்படியாக. Sin, whose slave am I? நான் பாவம் செய்வேன், ஆனால் யாருடைய அடிமையாக இருக்கிறேன்? If I'm loosed, whose slave am I not? நான் If I'm loosed from slavery, நான் அடிமைத்தனத்திலிருந்து நான் கட்டவிழ்க்கப்படும் போது இனி யாருடைய அடிமை அல்ல? if I'm loosed from slavery, I'm no longer a slave. அடிமையிலிருந்து நான் கட்டவிழ்க்கப்படும் போது நான் இனி அடிமை இல்லை. If I sin, நான் பாவம் செய்வேனானால் what am I? நான் யார்? He that sins is a slave. பாவம் செய்கிறவன் அடிமையாக இருக்கிறான். How can we stop being a slave? அப்ப நாம் அடிமையாக இல்லாமல் நாம் நிறுத்துவது எப்படி? It's the only way you know that I can stop being a slave to sin. பாருங்கள், பாவம் செய்யாமல் இருப்பதன் மூலமாக தான் பாவத்துக்கு அடிமையா இல்லாமல் இருக்க முடியும் என்பது அந்த ஒரு வழியை தான் நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். The only way I know is to stop sinning. பாவம் செய்வது நிறுத்துவது ஒன்றுதான் வழி என்று நான் பார்க்கிறேன். It's interesting that he's very clear here that it's rejected. அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இருந்தாலும் மனிதர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். அது சுவராசியமாக தான் இருக்கு. So let's say that this is right, that we actually are loosed from that slavery. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. Then what can we be? அப்ப நம்ம என்னவா இருப்போம்? We can be pure. நாம் சுத்தமா இருக்க முடியும். As long as we sin, are we pure? நாம் பாவம் செய்கிற நாள் வரை சுத்தமா இருக்க முடியுமா? Someone says, well, when I ask for my sins to be forgiven, I'm pure. I'm sorry? Someone says, if I ask for my sin to be forgiven. அப்ப யாரோ சொல்றாரு, நான் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நான் ஜெபிச்சுட்டா நான் சுத்தமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. Is that true? அது உண்மையா? What about my heart? என்னுடைய இருதயத்தை பற்றி என்ன? Is having my sin forgiven change my heart? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால என்னுடைய இருதயம் மாறிவிட்டதா? So what happens if I get a pure heart? சுத்தமான இருதயத்தை நான் பெற்றுக்கொள்வேனானா? So I sin? நான் பாவம் செய்வேனா? We need to believe these things. இவைகளெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டியது இருக்கிறது. If we don't, it won't form our heart. நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் It won't form our heart. நம்முடைய இருதயத்தை ரூபிக்காது. So if we he wants to purify unto himself a
special people. நம்மை தமிழ்ல சொந்த ஜனம் இருக்கு இல்லையா, நம்மை விசேஷ ஜனங்களாக அவர் சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். This is a strange word here. Tamil says for own people. That's a good translation. All right, so Tamil says our own people. தமிழ்ல சொந்த ஜனமாக அப்படின்னு சொல்லுது இல்லையா, his own people. அவருக்குரிய சொந்த ஜனம். And this word is literally to wrap around oneself. இந்த வார்த்தையுடைய மெய்ப்பொருள் என்ன தெரியுமா, ஒருவரை ஒன்றை சுற்றி ஒன்றை சுற்றிலும் சுற்றி கொள்வது. These people to be with him. இந்த மக்கள் எப்போ அவரோடு கூட இருப்பவர்கள். And then he further describes these people. இன்னும் இந்த மக்கள் அவர் விவரிக்கிறார் பாருங்க. They are not only with him. அவர்கள் அவரோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, they are zealous of good works. நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். What is a good work? இங்கே நற்கிரி என்னவாக இருக்கிறது? தேவனுடைய எந்த ஒரு கட்டளை கீழ்ப்படிந்தாலும் அது நற்கிரியா துர்க்கிரியா? நாம் எந்த ஒரு தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தாலும் அது நற்கிரியே. அப்ப நாம் எதை குறித்து நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும்? தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படுகிற விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும். அப்ப தேவனுடைய நோக்கம் நல்லதாக இருக்கிறதா? Then he concludes this in verse 15. 15 அவர் நிறைவு கொண்டு வருகிறார். When was the last time you preached a sermon on this? இது சம்பந்தமா கடைசி எப்ப நீங்க ஒரு பிரசங்கம் கொடுத்தீங்க? Why not? ஏன் கொடுக்கல? கட்டளை தானே. இவைகளை நீ பேசி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் கொடுக்கிறாரா இல்லையா? சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்கும்படி அவரை ஊக்குவி. சகல அதிகாரத்தோடு செய்யின்னு சொல்றார். அவர் சகல அதிகாரத்தோடு நாம் செய்வோம்னா எப்படி செய்யணும்? Who gave us the authority? இந்த அதிகாரத்தை கொடுக்கிறது யாரு? Whose authority is it? யாருடைய அதிகாரமாக இருக்கிறது? Whose authority did Paul use? பவுல் யாருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்? Whose authority did Jesus use? இயேசு யாருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்? So whose authority should we use? ஆக யாருடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும்? We need to apologize for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் யாரா வருத்தத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? No, the wise man runs into it and is safe. ஞானி இதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான், ஒளிந்து கொள்வான். So he says, don't let any man despise you. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. If you're preaching the word of God, how can anybody despise you? நீங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது யாருங்க உங்களை அசட்டை பண்ண முடியும்? They do. அசட்டை பண்ணுவாங்க. We can challenge them. ஆனா அவங்கள பார்த்து நம்ம சவால் விடலாம். Is this my word or God's word? இப்போ நான் சொன்னது என் வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா? How can you despise me if I speak God's word? அப்ப நான் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதித்திருக்கும் போது நீ என்ன எப்படி அசட்டை பண்ண முடியும்? We reject any of their despising. அவருடைய எந்த ஒரு அசட்டை பண்ணதிலும் நாம் புறக்கணிக்க வேண்டும். We silence them by saying this is God's words, not mine. அவங்களை எப்படி வாய் அடைக்கணும்னா இது ஏன் வார்த்தை இல்ல தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவங்களுடைய வாய் அடைக்கணும். Any questions here on chapter 2? இரண்டாம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா? What's the blessedness? What's the word? Verse 13. Blessed hope. Blessed hope. The question is, what is the blessed hope here in verse 13? 13ல அந்த ஆனந்த பாக்கியம் அப்படின்ற வேர்டானது என்ன? We're looking for that blessed hope. What's the hope we're looking for? அந்த ஆனந்த பாக்கியம், blessed hope. Tamil uses some strange word. நாம் நம்பி இருக்கிற ஆனந்தம் means happy, பாக்கியம் means blessedness. Nambi is hope. Yes, that was saying. நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம்.
We have a 3 word in Tamil. நம்பி இருக்கிற means hope. Then next word is ஆனந்தம். பாக்கியம் is blessedness. What's the second word? Anandam. Anandam means like happy, but in this context is used for a happy, blessed. Okay, the second word is not in the Greek. பாருங்க ஆனந்தம்ன்ற வேர்டு அங்க இல்லைங்க. பாக்கியம் என்ன இருக்கு? If we have a hope of living, being alive to God forever and ever. தேவனோடு கூட என்றென்றைக்கும் ஜீவனோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை. Is that a cursed hope or a blessed hope? அது ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமா சபிக்கப்பட்ட ஒரு பாக்கியமா? ஆசீர்வாதம். There's your answer. பதில் அங்கதான் இருக்கு. சரியா? ஆனந்த பாக்கியம்னா ஆசீர்வாதம். So being alive to God forever is our hope. அப்ப தேவனோடு கூட என்றென்றைக்கும் நாம் ஜீவனோடு இருப்போம் என்பது நம்முடைய நம்பிக்கை. If we're not alive to God forever, where do we go? என்றென்றைக்கும் நாம் தேவனிடத்தில் ஜீவனோடு இல்லைன்னா எங்க போக போறோம்? Go to the other place. இன்னொரு இடம் என்ன? Nobody wants that. யாரும் அங்க போக விரும்புறது இல்ல. Where are most people going? ஆனா பெரும்பாலான மக்கள் எங்க தான் போவாங்க? You need not to be among them. அப்படிப்பட்ட மக்களில் நாம் ஒருவராய் இருக்க கூடாது. You need to run this race and finish it. இந்த ஓட்டத்தில் ஓடி நாம் ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். You need to have the complete heart of Christ. கிறிஸ்துவினுடைய முழுமையான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.